சரளாங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறோம். சமீபமா உங்க அக்கா தங்கச்சியார் கூட சண்டை போட்டீங்களா? இல்லையே. பொய் சொல்லாதீங்க, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. சரிங்க, நான் பேசுறேன் அவங்கள்ட்ட என்னன்னு. இல்ல, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன பிரச்சனைன்ற சொல்லுங்க. இங்க நாங்க வெளியே இருக்கேனே. நாங்க இப்ப வெளியில இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. சார் நாங்க வந்து வெளியே இருக்கேன் சார். எங்க வீட்டுல பேசிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் சார் இதே நம்பருக்கு. ஒரு உயர் அதிகாரி பேசுறதுக்கு அப்புறம் என்னத்துக்கு மரியாதை உங்களுக்கு? சரிங்க சார், நான் என்னன்னு பேசுறேன். மேடம் இருங்க மேடம். சார் விசாரிக்க வேணாங்க சார் சொல்றீங்க, நான் பேசுறேன் சார். என்கிட்ட ஃபர்ஸ்ட் விசாரணை பண்ணா போலீஸ்ட்ட நீங்க பேசணும். இங்க வெளியே டிராபிக்ல இருக்கு சார். நானே மேடம், நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு சீரியல் பாக்குற சவுண்ட்லாம் கேட்டு இருக்குது. சரி மேடம், என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் மெதுவா கேக்குறேன், சொல்லுங்க என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லங்க சார். என்ன நடந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏங்க போலீஸ் கேக்குறேன், ஒண்ணும் இல்லன்றீங்க சார். நீங்க ஏன் சார் இப்ப கத்துறீங்க? நான் இந்த வீட்டுல கூப்பிட்டு பேசுறேங்க சார். வைங்க மேடம். லைன்ல வராங்க சார். ஏங்க சார் லைன்ல வராங்க, நான் பேசிக்கிறேன். ஏங்க அக்கா ஒரே நிமிஷம் இருக்கா? அக்கா நான் ரேடியோல இருந்து கூப்பிடறாலோ. ரேடியோல இருந்தா காற்றின் மொழி பாட்டு போடுங்க. காற்றின் மொழி அந்த பாட்டு போடுங்க. நான் ஏன் சோக பாட்டு கேட்கணும்? சிங்கப்பெண்ணை பாட்டு கொடுங்க. எங்க அம்மா சண்டேல இருந்து வெளியே வந்துட்டாங்க. பிராங்க் நிகழ்ச்சிக்கு போன் போட்டு என்ன பாட்டு வேணும்னு கேட்டுக்கிறீங்களே, நீங்களாம் குடும்பமா?